குர்ஆனை பற்றி நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம்? ஜாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹ், இந்த வேதத்தில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஒரு குழந்தை எப்படி பிறக்கிறது என்பதிலிருந்து ஒரு மனிதன் எப்படி இறக்கிறான் என்பது வரை எல்லாவற்றையும் உள்ளடக்கியது இந்த குர்ஆன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ذلك الكتاب لا ريب فيه صدق الله العظيم أو كما قال عليه الصلاة والسلام القرآن حجة لك أو عليك. இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். பொறுமையின் கடல் இஸ்லாத்தின் நிழல் நம் எம்பெருமானார் ரசூலே கரீம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், இந்த மன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். குர்ஆனை பற்றி நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம்? ஜாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹ், இந்த வேதத்தில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கியது இந்த குர்ஆன். ஒரு குழந்தை எப்படி பிறக்கிறது என்பதிலிருந்து ஒரு மனிதன் எப்படி இறக்கிறான் என்பது வரை எல்லாவற்றையும் உள்ளடக்கியது இந்த குர்ஆன். அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் இந்த குர்ஆனின் மூலமாக தெள்ளத் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். ஒரு கூட்டத்திலே, ஒரு யூத கூட்டத்திலே, அந்த யூத கூட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி ஒரு கனவு காண்கிறார்கள். மறுநாள் காலை எழுந்தவுடன் அந்த கனவில் வந்த இடத்திற்கு செல்கிறார்கள். சென்று பார்த்தால் அதே போல ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த யூத கூட்டத்திலே இவர்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த யூதர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. எல்லா யூதர்களும் பல விஷயத்தில், பல கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள். அந்த கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய அந்த கூட்டத்தின் தலைவர் எல்லா கல்வியையும், குர்ஆனை, யூத மதத்தை, எல்லா கல்வியையும் கரைத்து குடித்தவர், மிக பெரும் ஞானி. அந்த தலைவர் மேடையிலிருந்து சொல்லுகிறார், இந்த யூத கூட்டத்திலே யூதர் அல்லாத வேறு ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். சொல்லியவுடன் அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நான் தான் அது என்று எழுந்து விட்டார்கள். பிறகு அந்த தலைவர் சொல்லுகிறார், உங்களுக்கும் இந்த யூத கூட்டத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. பிறகு எதற்காக நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நேற்று கனவில் நீங்கள் எல்லோரும் என்னுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது போல நான் கனவு கண்டேன் என்று அந்த தலைவரிடத்திலே அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். என்னப்பா சொல்ற? உன் கரத்தை பிடிச்சு நாங்க எதுக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கணும்? உன்னைய விட பெரும் பெரும் கல்வி எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க மிக பெரும் ஞானி. உன் கரத்தை பிடிச்சு நாங்க எதுக்குப்பா இஸ்லாத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ சொல்றது சரி, நான் உன்னை கேள்வி கேட்கிறேன், உனக்கு கேள்விகளை கேட்கிறேன், அந்த கேள்விகளுக்கு நீ பதில் சொல் என்று
அந்த யூத கூட்டத்தின் தலைவர் சொல்லுகிறார். அதற்கு அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எதற்கும் அசராமல் துணிச்சலாக நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அந்த யூத கூட்டத்தின் தலைவர் ஏராளமான கேள்விகளை கேட்கிறார், பல கேள்விகளை கேட்கிறார். ஒரு குதிரை எதற்காக கனைக்கிறது என்று கேட்கிறார். அதற்கு அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிலளிக்கிறார்கள், பொய் பரவுவதால் அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக என்று அந்த குதிரை கனைக்கிறது என்று பதிலளிக்கிறார். பிறகு கேட்கிறார்கள், ஒட்டகம் எதற்காக கத்துகிறது என்று கேட்கிறார்கள். அந்த ஒட்டகம் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று கத்துகிறது என்று அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிலளிக்கிறார்கள். இவ்வாறாக எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்துக் கொண்டே வருகிறார்கள். அவரும் விடாம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த யூத கூட்டத்தின் தலைவர் கேட்கிறார், ஒன்று இருக்கும் இரண்டு இல்லை, அது என்ன என்று கேட்கிறார். அதற்கு அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், இரண்டு இல்லை என்று சொல்லுகிறார்கள். இரண்டு இருக்கு, மூணு இல்ல, அது என்ன? இரவும் பகலும் இரண்டு இருக்கிறது, அது மூன்று இல்லை. இந்த இரவையும் பகலையும் நாம் அடையாளத்திற்காக படைத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகிறார். சரிப்பா, மூணு இருக்கு, நாலு இல்ல, அது என்ன? அல்லாஹ்வுடைய அர்ஷும் குர்ஷும் கலாமும் மூன்று உள்ளது, நாலு இல்லை. நான்கு உள்ளது, ஐந்து இல்லை, அது என்ன? அல்லாஹ் கொடுத்த வேதங்கள் நாலு, ஜபூர், தௌராத், இஞ்சில், குர்ஆன், இந்த நான்கு வேதங்கள் தான், அது ஐந்து இல்லை. ஐந்து உள்ளது, ஆறு இல்லை, அது என்ன? அல்லாஹ் இஸ்லாத்திலே ஃபர்தாக்கப்பட்ட தொழுகை ஐவேளை தான், அது ஆறு இல்லை. சரிப்பா, ஆறு இருக்கு, ஏழு இல்ல, அது என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிலளிக்கிறார்கள், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகிறான், வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் ஆறே நாட்களில் நாம் படைத்தோம் என்று சொல்லுகிறான். அது ஏழு இல்லை. ஏழு உள்ளது, எட்டு இல்லை, அது என்ன? வானங்கள் ஏழு, அந்த ஏழு வானங்களை நாம் அடுக்கடுக்காக படைத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகிறார். எட்டு உள்ளது, ஒன்பது இல்லை, அது என்ன? அல்லாஹ்வினுடைய அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குகள் எட்டு மலக்குகள், அது ஒன்பது இல்லை என்று பதிலளித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இவரும் கேட்டுக்கிட்டே இருக்காரு, இவர் சடையாம கேட்கிறார். இவ்வாறாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளித்துக் கொண்டே வருகிறார்கள். தந்தையினுடைய முதுகு எலும்பில் இருந்தோ தாயினுடைய வயிற்றில் இருந்தோ பிறக்காமல் இருக்கக்கூடிய நான்கு உயிரினம் எது என்று கேட்கும் பொழுது அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சாதாரணமாக சொல்லுகிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஆடு, பிறகு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டகம், இந்த நாளும் தந்தையினுடைய முதுகெலும்பில் இருந்தோ தாயினுடைய வயிற்றில் இருந்தோ வரவில்லை. அப்படிப்பட்ட உயிரினம் இது என்று பதிலளிக்கிறார்கள். ஏராளமான கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லா கேள்விகளுக்கும் அவர் கேள்வி கேட்டு முடிப்பதற்கு முன்பாகவே பதிலளித்து விட்டார்கள் அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். பிறகு எல்லா கேள்விகளையும் கேட்டு முடித்து விட்டு இறுதியாக அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த யூத கூட்டத்தின் தலைவரை பார்த்து கேட்கிறார், நீங்கள் எனக்கு ஏராளமான கேள்விகளை கேட்டீர்களே, நான் உங்களிடம் ஒரே ஒரு கேள்வியை கேட்கட்டுமா, அதற்கு நீங்க பதிலளிங்கள் என்று அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள்.
கேள்வியை கேட்கிறார்கள், சொர்க்கத்தின் திறவுகோல் எது என்று கேட்கிறார்கள். அந்த யூத கூட்டத்தின் தலைவர் மௌனம் அடைந்து தலைகுனிந்து விட்டார். அங்கு இருந்த யூதர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், தலைவரே உங்களுக்கு என்ன ஆயிற்று? அவர் கேட்கும் கேள்விக்கு உங்களிடம் பதில் இல்லையா? அதனால்தான் நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது அந்த யூத கூட்டத்தின் தலைவர் சொல்லுகிறார், மறுபடியும் மௌனத்தின் மூலமாக சொல்லுகிறார், நான் மௌனமாக இருப்பது இவர் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாமல் இல்லை, நான் அந்த பதிலை சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா என்ற பயத்தில். யூதர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று வாக்கு கொடுக்கிறார்கள். பிறகு அந்த யூத கூட்டத்தின் தலைவர் அந்த கேள்விக்கு பதிலளிக்கிறார், சொர்க்கத்தின் திறவுகோல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாதான் என்று சொல்லுகிறார். அதை சொல்லியவுடன் அந்த யூத கூட்டத்தின் தலைவர் அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் அங்கு இருந்த 500 யூதர்கள் அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. குர்ஆனிலே எல்லா விஷயமும் அடக்கம். ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது, அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துல் லக அவ் அலைக. இந்த குர்ஆன் உங்களுக்கு சாதகமான ஆதாரமாக இருக்கும் அல்லது உங்களுக்கு பாதகமான ஆதாரமாக இருக்கும். அது என்னப்பா குர்ஆன் சாதகம் பாதகம்ன்றியே? நாம் குர்ஆனை நேசித்து குர்ஆனை ஓதி அந்த குர்ஆன் சொல்லும் வழியில் நடந்தால் அந்த குர்ஆன் நமக்காக அல்லாஹ்விடத்திலே நல்ல முறையில் ஆதாரமாக இருக்கும். அதுவே இந்த குர்ஆனை அவமதித்து இந்த குர்ஆனை ஓதாமல் இந்த குர்ஆனுக்கு மாறு செய்தால் நமக்கு பாதகமான ஆதாரமாக முடிந்துவிடும். ஆகையால் குர்ஆனை நாம் நல்ல முறையில் தெரிந்து கொண்டு குர்ஆனில் என்ன விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அதை அத்துணையையும் விளங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.